ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. என் மேல் இரக்கமாயிருக்கின்ற என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவரே என்னோடு இருந்து எனக்கு வழிநடத்தும் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இம்மட்டும் என்னை பாதுகாப்பவரே, என்றென்றும் என்னோடு இருப்பவரே, தாவீதோடு இருந்த தேவன் என்னோடும் இருப்பதற்காக கர்த்தாவே நான் என்ன பாக்கியம் செய்திருப்பேன் பிதாவே. இப்பிறவியும் கர்த்தாவே போதாதையா. எப்பிறவி எடுத்தாலும் உம்முடைய நாமத்தை துதிக்க எனக்கு நாட்கள் போதாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே. என்னோடு இருப்பவரே, என்னை காண்பவரே, என்னை கண்டவரே, என்னை கண்டெடுத்த தேவனே ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வேதத்தையும் அதன் ரகசியங்களையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையானதை நீர் எங்களுக்கு கற்பிப்பீராக கர்த்தாவே. எல்லாம் உள்ள இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டினத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடர்ந்திருந்தார்கள். யாக்கோபும் அவனோடு இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு எல்பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காளின் தாதியாகிய தேபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு அல்லோன் பாக்கூத் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும், என் பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான்.
தேவன் தன்னோடு பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பெஞ்சமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்த குமாரர். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருதாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 170 வருஷம் ஜீவித்திருந்தான். பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம். என்ன பார்க்கிறோம் இந்த அதிகாரத்துலன்னா, யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ என் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலக்கி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவன் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகின்றார். அதாவது தேவனுக்கு, யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாகி பெத்தேலுக்கு போய், நான் உனக்கு முதல்ல ஏசாவை விட்டு நீ தப்பி போடும் போது நான் உனக்கு ஒரு இடத்த காட்டினேன் பார்த்தியா, அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்றான். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்கள் சுத்தம் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற எல்லா, அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய தெய்வங்களை வழிபடுவாங்க. நிறைய தெய்வங்கள், கற்சிலைகள், விதவிதமான புராண கதைகள்ல தென்படக்கூடிய எல்லா விதமான தெய்வங்களையும் அவங்க வழிபடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன, அந்த காலத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், எந்த தெய்வத்தை வழிபடும் போது ஏதோ ஒரு நிம்மதியோ அமைதியோ திருப்தியோ கிடைக்கிறதால அவங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு விவசாயத்துக்கு ஒரு கடவுள், மழைக்கு ஒரு கடவுள், புயலுக்கு ஒரு கடவுள், வெயிலுக்கு ஒரு கடவுள்னு ஆதி காலம் தொற்று இது மாதிரி பல கடவுள்களை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த தெய்வமும் இது வரைக்கும் சரியான வழியை காட்டினதில்லை. ஆனா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய சர்வ வல்லவர்
இப்போ யாக்கோபுக்கு தரிசனமாகி அவங்கிட்ட சொல்றாரு, இத மாதிரி எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, நான் உன்னை பாதுகாத்து தேவன், உன் கூட நான் இருக்கிறேன், நீ போய் நீ எங்க இருந்து தப்பி ஓடினியோ அந்த இடத்துக்கு விலகி அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்ற. யாக்கோபு தன் வீட்டாரு தன்னோடு இருந்த மற்ற எல்லாரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாத்தையும் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. இனி நீங்க அந்த அந்நிய தெய்வங்களுக்கு எந்த விதமான வேண்டுதல்களையோ இல்ல பிராயச்சித்தங்களையோ செய்ய தேவையில்லை. நம்ம கூட இருக்கக்கூடிய சர்வ வல்லவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால இந்த தெய்வங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அவங்க கூட இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளச் செய்த நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். நான் கஷ்டப்படும் போது என் கூட இருந்த தேவன், என்ன பாதுகாத்து என்ன வழி நடத்தின என் தேவனுக்கு அங்க போய் ஆபத்து நாள்ல என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு உத்தரவு அருளச் செய்த என் தேவன் கிட்ட போயிட்டு நான் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை வணங்க போறேன். அதனால உங்ககிட்ட இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் தூக்கி எறிந்து விட்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு உங்களை குளிச்சு சுத்தமா இனிமேல் எந்த தெய்வத்தையும் தொட்டு உங்களை அசுத்தம் பண்ணாம எந்த கோயிலுக்கும் போயிடாம சர்வ வல்லவரை நோக்கி வாங்க அப்படின்னு இந்த இடத்துல யாக்கோபு அவங்க கிட்ட எல்லாம் வேண்டுதல் கொடுக்கிறார். அப்போது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீக்கேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். பின்பு பிரயாணம் புறப்பட்டார். அவர்கள் சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். அதாவது அங்கே பிரயாணம் பண்ண புறப்பட்ட அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டினத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தாங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, இங்க என்னாச்சு, அவங்க அந்த தெய்வங்கள் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு கூட அவங்க கிட்ட இருந்த காதணிகளையும் சேர்ந்து அவங்க அங்க யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் யாக்கோபு என்ன பண்றான், வாங்கி ஒரு கர்வாலி மரத்துக்கு அடியில புதைக்கிறான். ஒரு கர்வாலி மரம்ன்றது ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு மரம். அது ஒரு கிட்டத்தட்ட அந்த காலகட்டங்கள்ல ஒரு சபிக்கப்பட்ட மரமா இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே இவன் அந்த தெய்வங்களையும் அந்த காதணிகளையும், முக்கியமா அந்த காதணிகளை மட்டும் வாங்குறான். அந்த காதணிகள் அந்த தெய்வங்களுக்காக வேண்டிக்கிட்டு இவங்க போட்ட காதணிகள். அதனால அந்த காதணிகளையும், அதனால தானே என்னமோ பெண்டிகாஸ்ட் பீப்புள் இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு அவங்க இன்னும் காதணிகள் போடாமலே இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல அது காதணிகள் அந்த தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட காதணிகளா இருக்கலாம்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் யூகிக்கிறாங்க. அதனால காரணத்தாலதான் அந்த காதணிகளை அவங்க அந்த தெய்வங்களோட சேர்த்து கொடுக்குறாங்க. இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் வேதத்தை. அதனால காதணிகள் போடுறது தவறு கிடையாது. அந்த காலகட்டத்துல அது அந்த தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட காதணிகளா இருக்கும். ஏன் நெக்லஸ்லாம் அவங்க கைட்டில் அது ஏன் இங்கே போடல? ரொம்ப ரொம்ப டீப்பாக பைபிளை ஸ்டெடியாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை மாதிரி ஒரு சிறந்த லைஃப் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நானும் இது தெரியும், நானும் நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கேன், ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் என்னை திரும்ப அந்த இடத்துக்கு அவர் கொண்டு அவர் நினைத்ததை செய்யாம விடவே மாட்டார். சரி, அதுக்கப்புறம் பின்பு அவங்க பிரயாணம் பட்டு புறப்படும் போது அங்க ஒரு பெரிய நிறைய பேர் கொண்டுட்டுல வராங்க. அப்ப அங்க இருக்கிற பட்டினத்தாரெல்லாம் இவர் மேல அகெயின்ஸ்டா வருவாங்கல்ல. ஆனா அவங்க யாருமே இங்க இவரு அகெயின்ஸ்டா வர பயப்படுறாங்க. ஏன்னா தேவனாலே அவங்களுக்கு எல்லாம் பயங்கரம் உண்டாயிட்டு ஒரு மோசமான விஷயம் அந்த இடத்துல நடந்ததால அவங்க எல்லாருமே பயந்து யாக்கோபை பின்தொடர பயப்படுறாங்க.
யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தாங்க. லூசுன்ற ஊருக்கு வந்து அங்கே அவர்கள் பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின அங்க சகோதரர் கிட்ட தப்பி ஓடி வந்து அந்த இடத்துல தனக்கு தேவன் தரிசனமான அந்த இடத்துல அந்த ஸ்தலத்துல எல்பெத்தேல் என்று பேர் வைக்கிறாங்க. இப்போ ரெபெக்காலின் தாதியாகிய தேபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமா இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டான். யாரு? இவளுடைய தாதி, அவளுடைய அடிமை பெண்ணா அதுக்கப்புறம் தாதி ஆயிட்டா. தாதின்னா கூடவே இருந்து அவங்கள பராமரிக்கக்கூடிய அசிஸ்டன்ட், அவங்க இறந்தாங்க. அவங்களே வந்து அங்க கருவாலி மரத்து பக்கத்துல அங்க காய்ந்த புல் அந்த ஊர்ல கருவாலி மரம்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான். அந்த மரத்தின் கீழே அவங்க அடக்கம் பண்ணிட்டு அப்புறம் அதற்கு அல் லோன் பாக்கூத் என்னும் பேர் உண்டாயிற்று. அப்புறம் யாக்கோபு பதான் அராம் என்ற ஊர்ல இருந்து வந்து தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபுன்னு எண்ணப்படாம இஸ்ரவேல் என்ற உனக்கு பேர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பேரை வைக்கிறார். இஸ்ரவேல் அந்த பேர் தான் அந்த கண்ட்ரிக்கே இப்போ நேமா இருக்கு. எப்ப நமக்குள்ள இந்தியான்ற ஒரு பேர் இருக்கோ அந்த மாதிரி இஸ்ரேல்ன்ற ஒரு பேரு யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான். ஒரு திருடன் எல்லாரையும் ஏமாத்தினவன், அவன் அண்ணனை ஏமாத்தினவன், ஆனா அவனை ரட்சித்து தேவன், ஆனா உண்மையான பையன், அவனை ரட்சித்து அவன் பேர்ல ஒரு நாட்டையே உருவாக்குறார். அப்போது பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்கிட்ட இருந்து புறப்படும், உண்டாகும், உன்னுடைய சந்ததியில உருவாகும். ராஜாக்கள் உன் சந்ததியில பிறப்பாங்க. ராஜாக்கள், கிங் டேவிட், சலோமன் ராஜா, உங்கெல்லாம் அதான் சொல்லியிருக்காரு, அவன் சந்ததியில பிறப்பாங்க. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கும் கொடுப்பேன். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு தேசத்தை கொடுத்தேன் பத்தியா, கானான் தேசத்தை உனக்கும் கொடுப்பேன். உனக்கு பின் உன் சந்ததிக்கும் உன் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அவன்கிட்ட இருந்து பேசி முடிச்ச உடனே அந்த இடத்த விட்டு அவர் அப்படியே எழுந்தருளி போனார். இது எல்லாத்தையும் அவன் ஃபீல் பண்றான். யாக்கோபு அது எல்லாத்தையும் ஃபீல் பண்றான். அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். இப்ப அந்த இடத்துக்கு என்ன பண்றான், அங்க ஒரு கர்த்தூனை நிறுத்தி, இதே மாதிரி ஒரு கர்த்தூன் அவன் ஏற்கனவே ஒரு இடத்துல நிறுத்தினான் பாத்தீங்களா, தூங்கும் போது அங்க வானத்துக்கு ஏறிவாங்க, தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருப்பாங்க. அந்த இடம் அந்த மாதிரி அந்த இடத்துல தேவன் பேசின இடத்துல அவன் திருப்பி ஒரு கர்த்தூனை நிறுத்தி அதுக்கு எண்ணெய் வார்த்து அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தேவன் பேசின அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் வைக்கிறான், பெத்தேல் அப்படின்ற பேரை வச்சு. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எல்பெத்தேவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். ராகேலுக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ அவளுக்கு அந்த 2வது கர்ப்பம் தெரிச்சிருக்கா. இப்ப அவர் குழந்தைய பெறா. என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பாருங்க, பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிட்டு. அந்த காலத்துல ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, வலி நிவாரணி மருந்து கிடையாது. வலியில அவங்களுக்கு நெஞ்சு வெடிச்சிடும், ஹார்ட் அட்டாக் வந்துடும். இந்த மாதிரி கொடுமையான ஒரு பிரசவத்தை அவ சந்திக்க வேண்டிய அந்த பிரயாணத்துல அவளுக்கு வந்திருக்கு. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றால், மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு
பென்யோனி என்று பெயரிட்டால் அவன் தகப்பனாலே தகப்பனும் அவனுக்கு பெஞ்சமீன் என்று பெயரிட்டான். அவ பாருங்க, ராகேல் இந்த பிரயாணத்துல குழந்தை பெறும்போது பிரசவத்துல இறக்குறா. ஆனா அவ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு பொய் சொல்லியிருப்பா. எந்த இடத்துல? அவங்க அண்ணனோட அவங்க அப்பா தேடி வரும்போது ஒரு ஒட்டகத்து மேல உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணியிருப்பா, நான் எனக்கு பெண்களுக்கான மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன், அதனால நான் என்னால எழுந்துக்க முடியாதுன்னு ஒரு பொய் சொல்லியிருப்பா. அந்த பொய்க்கான காரணம் என்ன? ஒரு அந்நிய தெய்வங்களை அவன் மடியில வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உட்காந்துட்டு அவன் எங்க கண்டுபிடிச்சிட்டு போறான்றதுக்காக அந்த பொய்யை சொல்லியிருக்கான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தால அவளுக்கு என்ன மாதிரி ஒரு சம்பவம் இதனாலதான் நடந்திருக்குமா நமக்கு தெரியாது. பட் பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு நல்ல மரணம் வருது, ஒருத்தருக்கு அகால மரணம் வருது. காரணங்கள் அவர்களுடைய செய்கைகள் தான் அவர்களுடைய மரணம். ஏன்னா ஒருவனுடைய ஜீவன் தேவனுடைய கரத்தில் இருக்குது. தேவனுடைய கரத்துல தான் ஒருத்தனுடைய உயிர் பிரியணுமா, எப்படி பிரியணும், எப்படி அவன் வாழணும்ன்றது அவரால் மட்டுமே பிடிக்கப்பட்டு வாழும் இருக்கும். அப்படி இருக்கும்போது ராகேலுக்கு என்ன நடந்துடுச்சு? அவ அந்த காலகட்டத்துல ஒரு பொய்யை சொல்லி, அதுவும் அந்த பொய்யை எதுக்காக சொல்றா? அந்த அந்நிய தெய்வங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த நேரத்துல அந்த ஒரு பொய்யை சொன்னா. இப்ப அவ கர்ப்பம் தரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய கொடுமையான வேதனையோட மரிக்கிறா. ஆனாலும் தேவன் அவளுக்கு அனுகிரகம் செய்தார், ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அவளுக்கு என்ன பேர் வைக்கிறா? அவனுக்கு பென்யோல் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பென்யோல்ன்ற பேரை பெஞ்சமின் நம்ம யாக்கோபு சேஞ்ச் பண்றார். அதுக்கப்புறம் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் பென்யோன் பேரிட்டால், அவன் தகப்பனோ அவனுக்கு பெஞ்சமின் அப்படின்ற பேர். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்படுறா. அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஏன்னா அவள் ரொம்ப லவ் பண்ண பொண்ணு இல்லையா, இவளுக்காக தானே அவன் அத்தனை வருஷம் அங்க 17 வருஷமும் 6 வருஷம் கிட்டத்தட்ட 20 வருஷம் அவன் லைஃப்ல ஒரு பொண்ணுக்காகவே அவன் ஸ்பெண்ட் பண்ணான். அந்த பொண்ணுக்காக ஒரு தூணை கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூணா இருக்கு. இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்திலே கூடாரம் போட்டான். இந்த இடத்துல இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணினா யாரு இஸ்ரவேல்? இப்போ யாக்கோபு தான் இஸ்ரவேல். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணினா ஊர் இல்ல, இஸ்ரவேல்ன்றது இப்ப யாக்கோபு தான். யாக்கோபு பிரயாணம் பண்ணி அப்புறம் ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போறார். இஸ்ரவேல் அந்த தேசத்துல தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி, அவங்களுக்கு நிறைய மனைவிகள் இருக்கும், அதுல ஒரு மனைவிய இவன் என்ன பண்ணிடுறான், தப்பு பண்ணிடுறான் அந்த பெண்ணு கூட. அத இஸ்ரவேல் கேள்விப்பட்டு ரொம்ப மனம் வருத்தப்பட்டு யாக்கோபின் குமாரர் அவங்க 12 பேர், அவங்க அதுல யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், இவன் தான் மூத்த மகன். யாருக்கு பிறந்தவன்? லேயாளுக்கு பிறந்தவன். லேயாள்ன்றவ இவன் விருப்பப்படாம கல்யாணம் பண்ணப்பட்ட ஒரு பெண். அதுல பிறந்த ஒரு முதல் வாரிசு உனக்கு பாவம் செஞ்ச ஒரு வாரிசா மாறிடுச்சு ஜென்மத்துக்கும். அப்படி ஒரு தவறு செய்யக்கூடிய ரூபன். அவளுக்கு பிறந்தா ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கர், செபுலோன் என்பவர்கள்லாம் லேயாளுடைய குமாரர்கள். அப்புறம் யோசேப்பு, பெஞ்சமின், இப்ப கடைசியா பிறந்த ஒரு பெஞ்சமின் ராகேல், அதுக்கு முன்னால யோசேப்பு. அப்புறம் தான் நப்தலி என்பவர்கள் ராகேலோட பணிவிடைக்காரிக்கு பிறந்தவங்க. காத் ஆசேர் என்றவங்க லேயாளுடைய பணிவிடைக்காரிக்கு பிறந்தவங்க. இவர்களே யாக்கோபுடைய பதாமராமில பிறந்த குழந்தைங்க. பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கும் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு வந்தான். ஈசாக்க பார்க்கிறான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு ஒரு விருத்தாப்பியமும் பூரண வயது உள்ளவனுமாகி, கிட்டத்தட்ட ரொம்ப வயசானவனாகவும் பரிபூர்ண வயசோடவும்
ரொம்ப வயோதிகனாகவும் ஆயிட்டு இருந்தான். 170 வருஷம் ஜீவித்திருந்தான். 170 இயர்ஸ் அவர் உயிரோடு இருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவர் மரித்து அவருடைய ஜனத்தாரோட கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும், 2 பசங்க இல்லையா அவருக்கு, ஒரே வயசுல ஒரே நேரத்துல பிறந்த இரட்டையர்கள், அவனை அடக்கம் பண்ணினார்கள். இத்தோடு இந்த அதிகாரம் முடிவிட்டது. இதுல என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். இதுல யாக்கோபு பலிபீடத்தை கட்டுறதுக்கு போறாரு. அந்நிய தெய்வங்களை தூக்கி போடுறாங்க, காதணிகளை தூக்கி போட்டு அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்க. அதுக்கப்புறமா போற வழியில பிரயாணம் பண்ணும்போது அந்த தேவன் அவங்களுக்கு தரிசனம் ஆகுறாரு. அங்க கல் தூணை நிறுத்தி அந்த இடத்துல அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பெத்தேல்ன்ற பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் போற வழியில ராகேலுக்கு பிரசவம், குழந்தை பிறக்குது. கடுமையான வழியில அவ இறக்குறா, பெஞ்சமின் பிறக்கிறான். அதுக்கப்புறமா இங்க ரூபன் ஒரு பெரிய தவறு செய்துறான், மரமநட்டியோட உடலுறவு கொண்டு தவறு செய்து விடுகிறான். அந்த பாவம் ஜென்மத்துக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா இதுல ஈசாக்கும் வயது சென்று மறிக்கிறான். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு 35ஆம் அதிகாரம். இதுல மரணம், பிறப்பு, பாவம், சாபம், ஆசீர்வாதம், தூண் நிறுத்தப்படுகிறது, இறைவனுக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாமே இருக்கு. பாதுகாப்பு, இறைவன் அவங்க பிரயாணம் பண்ணும்போது பட்டணத்தார்கிட்ட இருந்து அவங்கள பயங்கரமான தேவன் அவங்கள ஒரு வாதையை உண்டாக்கி அவங்க கிட்ட இருந்து தேவன் யாக்கோபை பாதுகாக்கிறார். இது மாதிரி அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு அதிகாரமா முழு வேதமா நமக்கு அப்படிதான் இருக்கும். இந்த அதிகாரமும் அதுல ஒரு பங்கு வகிக்கிறது. ஸ்தோத்திரம். நாள் மட்டும் தேவனோடு இருந்து பொறுமையாக இந்த வேதத்தை நீங்கள் கேட்டமைக்காக எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் ஆயுளும் கர்த்தர் உங்களுக்கு அருளச் செய்வாராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம்.